வணக்கம், இது ராஜபிரியன் ரிவ்யூ. ரெண்டு பேர் இந்த சீக்ரெட்டா பேசுறது இருக்குல்ல, அது நாளுக்கு நாள் அதிகமாயிட்டு இருக்கு. சாண்ட்ராவும் வியனாவும் ரெண்டு பேரும் மைக் இல்லாம ஒரே பாத்ரூம்ல இருந்தாங்க. என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளாரிஃபை பண்ணி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் கேப்டன் ரம்யாவுக்கு ஆர்டர் போடுறாரு. இப்போ இவங்க கேப்டன் ரம்யா ரூம்குள்ள இருக்கிறாங்க. சாண்ட்ரா வியனா பார்த்தீங்கன்னா அங்க லிவிங் ஹாலில் இருக்கிறாங்க. இப்போ அங்கேயே பார்த்தீங்கன்னா வியனா சொல்றாங்க, ட்ரெஸ் பண்ண ஹெல்ப் பண்ணாங்க பிக் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்புறம் இங்கிருந்து இவங்க ரூம்ல இருந்து வெளியே வர சாண்ட்ராவும் பார்த்தீங்கன்னா வியனாவும் அப்படியே வராங்க. ட்ரெஸ்ஸிங் பண்ணதான் ஹெல்ப் பண்ணாங்க சீரியஸா அப்படின்னு சொல்லிட்டு வியனா கொஞ்சம் தள்ளி 2 ஸ்டெப் போயிட்டு அவங்க ஃபேஸை பார்த்து ஏரை சரி பண்ற மாதிரி பண்றாங்க. இங்க சீரியஸா ரம்யா கிட்ட இவங்க சாண்ட்ரா தான் பதில் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ட்ரெஸ் பண்ணோம் ஹெல்ப் பண்ணோம் அப்படின்னு சொன்னா அதனால தான் போனேன் அப்படின்னு சொல்லி இங்க ரொம்ப தெளிவா கேட்குறாங்க கேள்வி கேப்டன் ரம்யா. ட்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா நீங்க ட்ரெஸ்ஸிங் ரூம்குள்ள போகணும், எதுக்கு பாத்ரூம்குள்ள போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இல்ல இங்க ஆள் இருந்தாங்கன்னு நினைச்சுக்கிட்டு நான் அங்க கூட்டு போனேன் அப்படின்றாங்க. ஆள் இருந்தாங்களா, ஆள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டீங்களா? இது ரம்யா எல்லாம் கேட்கல, நம்ம கேட்கிறோம். இங்க எதுக்கு அங்க போனீங்க? இப்ப நினைச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லும் போதே பாத்தீங்கன்னா அப்ப ஏதோ ஒரு பர்பஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரியுது. ஏதோ சீக்ரெட்டை பேசிருக்கிறீங்க. அது மட்டுமே இல்ல, இப்ப இதை சொல்றாங்களா, ரம்யா ரியாக்ஷன் பாத்தீங்கன்னா எதுவும் சேஞ்ச் ஆகல, அப்படியே பாக்குறாங்க சந்தேகமா. பாத்ரூம்குள்ள ஏன் போனோம், ட்ரெஸ்ஸிங் ரூமுக்கு தானே போனோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு இந்த ஆன்சருக்கு திருப்தியா இல்ல ரம்யாக்கு. உடனே பாத்தீங்கன்னா அடுத்து இன்னொரு விஷயம் சொல்றாங்க, அது இல்லாம எனக்கு அழுக வந்துச்சா, அதனாலதான் நான் அவ்வளவு கூட்டு போனேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இந்த வியனா ஒரு ஃபேக் ஆக்சென்ட் ஒன்று வச்சிருப்பாங்கல்ல, அந்த மாதிரி பாத்தீங்கன்னா இவங்க கன்ஃபியூஸ் பண்றதா நினைச்சுக்கிட்டு யாரு சாண்ட்ரா அவங்க சொன்னாங்கல்ல, மாஸ்க் என்ன மாஸ்க் போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது ஒவ்வொருத்தரா ஒன்று சொன்னாங்க. நான் அப்படியே கன்ஃபியூஸ் பண்ணிடுவேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்கல்ல ரியாக்ஷன்ல. இது ரியாக்ஷன்ல கன்ஃபியூஸ் பண்ற மாதிரிலாம் இல்லை. இங்க லாஸ்ட் சீசன்ல பாத்தீங்கன்னா இங்க ஜூஸ் குமார் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தாரு. அவரு பாத்தீங்கன்னா ஒற்றன் வேஷம் கொடுத்தாங்க அந்த ராஜாங்க டாஸ்க்ல. இப்ப அங்கிருந்து இங்க ஒற்றனாக போயிட்டு செய்தி சொல்லுவாரு பாத்ரூம்ல. அதை ஒட்டுமொத்த டீமுமே பார்த்துட்டு இருப்பாங்க வெளியே இவர் ரகசியம் பேசுறத பார்த்துட்டு ஒட்டுமொத்த டீமும் ஓடி போயிட்டு இவர் வெளியே வர்றதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா எல்லாரும் ஓடி போய் உட்காந்துக்கிட்டு ரொம்ப நார்மலா பேசிட்டு மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. இவர் வெளியே ஏதோ பெருசா சாதிச்சிட்ட மாதிரி சீக்ரெட் டாஸ்க அப்படி ஒரு பில்டப் பண்ணுவாரு. இவர் ஒற்றன்னு எல்லாருக்கும் தெரியும், ஆனா மத்தவங்க எல்லாம் இவரை கண்டுபிடிக்காத மாதிரியே நடிச்சிருப்பாங்க. அது எப்படி இருந்ததோ அதே போலதான் இங்க சாண்ட்ரா இவங்க ரியாக்ஷனை முதல் முறை கொடுக்கும் போதே நான் பயந்துட்டேன்னு சொல்லும் போதே எல்லாரும் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனாலும் பாத்தீங்கன்னா அந்த ரியாக்ஷனை வச்சு கன்ஃபியூஸ் பண்றதாவும் மத்தவங்க எல்லாம் கன்ஃபியூஸ் ஆகுறதாவும் இவங்க கற்பனை பண்ணிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப அப்பட்டமா தெரியுது. அந்த ஒரு மாதிரி பயந்த மாதிரி, ரொம்ப பயந்த மாதிரி பாத்தீங்கன்னா ரொம்ப அப்பாவி மாதிரி. ரம்யாவே ஒரு பெரிய மகா நடிகை. அவங்க கிட்டே போயிட்டு இல்ல ட்ரெஸ்ஸிங் பண்ண ஹெல்ப் பண்ண அதுக்காக போனேன், நான் தான் கூட்டு போனேன், அது இல்லாம எனக்கு அந்த அழுக வந்துச்சா அதனாலதான் நான் கூட்டு போனேன் அப்படின்ட்டு இருக்கிறாங்க. இங்க அழுக சிரிப்பு எல்லா எமோஷனுமே இங்க கேப்சர் ஆகணும். அதுக்கு தானே நீங்க வாங்குறீங்க துட்டு அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கு தானே இங்க வாங்குறீங்க துட்டு, அதை இங்க கேமரா முன்னாடில பண்ணும். அப்படி போய் என்ன சீக்ரெட்டு? அதுக்கு முன்னாடி பஞ்சாயத்து அப்படின்னா இந்த பக்கெட் சீக்ரெட் தான். பக்கெட்டை வச்சு ஒரு பெரிய பஞ்சாயத்து போச்சு இல்ல, ஒரு எபிசோட் ஃபுல்லா போச்சு இல்ல. அது இல்லாம பக்கெட்ல விக்ரம் சம்மந்தப்பட்டிருக்காரு. ஸோ அதுக்காக போனீங்களா, அதுக்கு இன்புட் கொடுக்க போனீங்களா சாண்ட்ரா அப்படின்னு சொல்லிட்டு தான் கேட்கணும் இங்க. அதனாலதான் இங்க வேற மாதிரி ரியாக்ட் பண்ணாங்களா. நம்ம கூட வியனாக்கு இது சுத்தமா தெரியாது, அதனால பர்சனல் திங்ஸ் எடுத்துட்டு நடு வீட்டுல வச்சா பின்ன கடுப்பாவும் என்ன பண்ணுவாங்க, அந்த மாதிரிதான் கேட்டாங்க ரொம்ப இயல்பா. அது இல்லாம அவங்க வார்த்தையில சொன்னது, எனக்கு தெரிஞ்சுதான் எடுத்துட்டு வச்சு, ஏன் ட்ரெஸ் தெரிஞ்சுதான் எடுத்துட்டு வச்சிங்களா அப்படின்லாம் சொல்லிட்டு கேட்டாங்க அப்படின்னு அவங்க திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருந்தாங்க 3-4 இடத்துல. சரி அப்படிதான் கேட்டிருப்பாங்க போலதுன்னு பார்த்தா, என் ட்ரெஸ் தெரிஞ்சுதான் எடுத்துட்டு வச்சிருக்காரு போல இருக்கு அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்ப அதுல இன்னர் எல்லாம் இருக்கு அப்படின்னு வேற சொல்றாங்க. அது தெரிஞ்சிருக்கு போல இருக்கு அப்படின்னா அப்ப என்னவா இருக்கும்? அதனாலதான் அங்க அரோரா அந்த அந்த டோட்டல் பாயிண்ட் ஆஃப் வியூ மாறுது இல்ல. இவ பாத்தீங்கன்னா இந்த பக்கம் அரோரா கேட்ட கேள்வி அதை நேத்து தான் ஒத்துக்கிறாங்க, நான் தானே அது அப்படின்லாம் சொல்லிட்டு அரோராவும் அங்க ஒரு பெரிய டிராமா தான் பண்ணாங்க. ஏன்னா ஆதிரை பாத்தீங்கன்னா அவங்க சொல்லியிருப்பாங்க அதை பத்தி பேசும்போதே, ஒருவேளை நானா கூட இருக்கலாம், செல்ஃப் டவுட் எனக்கே இருக்கு அப்படின்னாங்க. ஆனா அரோரா பாத்தீங்கன்னா கேமரா முன்னாடி ரெஜிஸ்டர் பண்ணிருப்பாங்க. இப்ப விஜேஎஸ் கேட்கும் போது நான் தானே அது அப்படின்லாம் ஒரு சிரிப்பு போடுறாங்கல்ல, அது ஒரு வகையான ட்ராமா. ஸோ ஆனா அது அவங்க சொன்ன மாதிரி கவுண்டர் அட்டாக் மாதிரி தான். அவங்க நீங்க அக்யூஸ் பண்றீங்க விக்ரம், அவர் அப்படியெல்லாம் பண்ணல, அவர்னா நோண்டி பார்த்துருப்பாரு அப்படின்னு சொல்றியா அப்படின்னு.
அந்த மாதிரி எடுத்துட்டு போனது. அங்கேயே அது கட் பண்ணிட்டு அவங்க வியன்னா போயிட்டாங்க. அதுக்கு வந்து விக்ரம் சப்போர்ட் பண்ற மாதிரி நீ ஏன் பிளேம் பண்ற அப்படிங்கிறதுக்கு ஆப்போசிட்டா அவங்க சொன்ன மாதிரி அது இருந்ததுனால அது பெரிய பஞ்சாயத்து ஆகல. ஸோ இந்த பிளான்ல வந்து இது ஒரு சீக்ரெட் டாஸ்க் அப்படின்னு நினச்சி பண்ணீங்களா வியன்னா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேள்வி வருது இல்லை. ஏன்னா ஃப்ரைடே ஃபுல்லா அதை பத்தின பேச்சு போயிட்டு இருந்தது. இந்த ரூல் பிரேக்னு ஒன்று இருக்குல்ல, அது தொடர்ந்து நடந்துட்டு இருக்குல்ல. இங்க போயிட்டு மைக் இல்லாம பேசக்கூடாதுன்னா உள்ள போயிட்டு இப்போ வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்காரு பிக் பாஸ். ஏதோ போனாங்க டக்குன்னு வந்துட்டாங்கன்னா கூட அது பெருசா எடுத்துருக்க மாட்டாரு. நிறைய பேரை ரொம்ப நேரமா அவங்க பர்பஸா பண்றாங்க, ஏதோ ஒன்று போகுது அப்படின்னா தான் மைக்கை சரியா போடுங்க அப்படின்லாம் சொல்லுவாரு. ஸோ அதை வந்து கேப்டன் கிட்ட சொல்லி அது என்னன்னு பாருங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. அப்படின்னா இருந்திருக்கிறாங்க அது என்னன்னு சொல்லிட்டு கிளியரா கேட்டு சொல்லுங்க அப்படின்னு சொல்றாருன்னா அப்போ உள்ள சம்பவம் நடந்திருக்கு. இங்க வந்து சீக்ரெட் டாக் போயிருக்கு. இங்க இவங்க என்னங்க சாண்ட்ரா வியனா பாத்ரூம்குள்ள தானே போய் பேசினாங்க. இங்க வந்து நடு வீட்ல இருந்தே வந்து கம்ருதன் மாமாவும் பார்வதி அக்காவும் பேசலையா? அவங்க மைக்கை வந்து அப்படியே கொஞ்சம் ஸ்லிப் பண்ணி விட்டு கேப்சூலை வந்து திருப்பி விட்டு அப்படி பேசலையா? பிக் பாஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்ப சொல்லியிருப்பார்ல, ஒன்னு நீங்க முட்டாளா இருக்கணும், இல்ல என்ன முட்டாளுன்னு நினைக்கிறோம். ஏன்னா எல்லாமே வந்து கேமரால ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது எப்படி இதை பண்ணுவீங்கன்னும் போது கம்ருதன் பாத்தீங்கன்னா பிக் பாஸ் சொல்றாரு கம்ருதன் அப்படின்னும் போதே அவர் மைக் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு சொல்லுங்க பிக் பாஸ் அப்படின்லாம் சொல்லுவாரு. பார்வதி பாத்தீங்கன்னா அப்படியே இருப்பாங்க, உங்க மைக் கேப்சூல் சரியா இருக்கா பாருங்க அப்படின்வாரு. ரெண்டு பேரும் அட் அ டைம்ல அந்த கேப்சூலை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. இப்ப பர்பஸா ரெண்டு பேருமே கேப்சூலை திருப்பி விட்டு நடு வீட்டுல இருந்து அவங்க பண்றாங்கல்ல. இவங்க என்ன மறைச்சுதானே பண்ணுவாங்கன்னா இப்படி ஒவ்வொருத்தரா பண்ணிட்டே இருந்தா அவங்க வந்து பெரிய டான் ரொம்ப நாளா இருக்கிறாங்கல்ல பார்வதி கம்ருதுன்னு. ஸோ அவங்க நிறைய முறை அதை பண்ணதுனால இதுல வேற வந்து தனியா வந்து சொல்றாங்க காமெடியா பார்வதி சபரி எல்லாம் பேசிட்டு இருக்கும்போது எனக்கு டெய்லி ஒரு ½ வந்து மைக் இல்லாம இருக்கிறதுக்கு பர்மிஷன் கொடுங்க, ஸ்பெஷல் பர்மிஷன் அப்படின்லாம். ஏன்னா அவங்க ஜோன்ல இருக்கணுமா. தனியா அது ஏன் ஜோனு, நான் அப்படிதான் இருப்பேன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆல்ரெடி அப்படிதானே இருக்கிற நீ, எப்பெல்லாம் தேவையோ சீக்ரெட் பேசணுமோ அப்பெல்லாம் திருப்பி விட்டுறாங்க. அங்க வந்து சாரின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் கம்ருதன் சொல்றா அப்படி எடுத்த உடனே பிக் பாஸ் கூப்பிட்டதும் இங்க பார்வதி வந்து இருக்கு பாஸ் கரெக்டா தான் பாஸ் இருக்கு பாஸ் அப்படின்லாம் சொல்லிட்டு சமாளிக்கிறாங்க. அதுக்கப்புறமா தான் வந்து பாத்தீங்கன்னா என்னம்மா நீ முட்டாளா இல்ல நான் அதான் நீங்க முட்டாளா இல்ல நான் முட்டாளாமா அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்டதும் ஆமா பாஸ் அப்படிங்கிறாங்க. ஸோ அங்க அவங்க மாட்டிக்கிட்டாங்க. ஆனா தொடர்ந்து அவங்க அதை பண்ணிட்டு இருக்கிறாங்க. இவங்க வந்து உள்ள போய் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் பண்ணிருக்கிறாங்க. இன்னும் என்ன நீங்க பைத்தியக்காரனே நினைச்சிட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு தான் பிக் பாஸ் அங்க நடக்கிற பல விஷயங்களை பார்த்துட்டு இருக்காரு. ஒரு எபிசோடு பக்கெட்டுக்கு வச்சு செஞ்ச மாதிரி பாத்தீங்கன்னா இந்த ரூல் பிரேக்கு அப்படிங்கிறதுக்கு ரூல் பிரேக்குன்னா கூட பாத்தீங்கன்னா ஏதோ சும்மா ஒரு நார்மலா மறந்துருப்பாங்கப்பா, இல்ல வந்து ஜஸ்ட் அப்படி ஏதோ ஒரு ஞாபகத்துல பண்ணிட்டாங்கப்பான்ற அந்த மாதிரி கிடையாது. பர்பஸா பண்றது இருக்குல்ல, அதுக்கு பின்னாடி ஒரு பர்பஸ் இருக்குல்ல, அது கேமை வந்து மாத்துது இல்ல. அந்த மாதிரியான விஷயங்களை எடுத்தே பாத்தீங்கன்னா ஒரு எபிசோட் ஃபுல்லா போட்டு அடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சம்பவங்களை நீங்க எப்படி பாக்குறீங்க, உங்க கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.